வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். விழுப்புரத்தில் பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நகை வியாபாரியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 4 கிலோ தங்க நகையை வழிப்பறி செய்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்து 4 கிலோ தங்க நகைகளையும் 3 லட்சம் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் நகர் கோட்டை விநாயகர் கோவில் முன்பாக விராட்டிக்குப்பம் பாதையை சார்ந்த நகை தொழில் செய்யும் பொற்கொள்ளர் ராஜமாணிக்கம் என்பவரிடமிருந்து 4 கிலோ 106 கிராம் நகையை சென்னைக்கு பேக்கில் எடுத்து செல்லும் போது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி கடந்த 3ஆம் தேதி வழிப்பறி செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ராஜமாணிக்கம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து 8 தனிப்படைகள் அமைத்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். போலீசாரின் விசாரணையில் 5 பேர் கொண்ட கும்பல் நகைகளை கொள்ளையடித்து சென்றதும் புதுச்சேரியை சார்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்தது. இதனையடுத்து புதுச்சேரியை சார்ந்த ஆனந்தன், கந்தசாமி, சுப்பிரமணி, சுரேந்தர் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் கொள்ளையர்களிடமிருந்து 4 கிலோ தங்க நகையும் 3 லட்சம் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளி தலைமறைவாகி உள்ளதால் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட 2 இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். G3 செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்.